கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மீண்டும் இந்த நாளிலும் கூட ஆண்டவரை குறித்து அறியத்தக்கதாய், விசேஷமாக இந்த ஆரோக்கியத்தின் ஆண்டிலே நாங்கள் எப்படியாக ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எங்களுடைய சர்ற பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு ஆரோக்கியம் உண்டாகத்தக்கதாய், சரீர பிரகாரமாகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆரோக்கியம் உண்டாகத்தக்கதாய் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து இந்த வேத படிப்பிலே நாங்கள் இந்த வருஷத்திலே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நாங்கள் சென்ற வாரத்திலும் கூட முதலாவது வேத படிப்புக்குள்ளாக நாங்கள் கடந்து சென்றோம். நாங்கள் இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இவ்வளவு பிரயாசங்கள், இவ்வளவு காலநிலைகள் சற்று கூடாததா இருந்தாலும் நாங்கள் பிரயாசப்பட்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் கர்த்தருக்குள்ளே படுகிற பிரயாசம் அது விருதாவா இராதென்று அறிந்து நாங்கள் இன்னும் உறுதிப்பட்டவர்களாகவும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் தேவனுடைய காரியங்களுக்குள்ளே எங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 58வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாக நிச்சயமாக நாங்கள் வந்திருக்கிற இந்த நேரம் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள்ளாக இந்த தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்ததை தேவன் அறிவார். நிச்சயமா இந்த பிரயாசம் விருதாவாக போகாது, பிரயோஜனம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள்ளாக நாங்கள் சந்தோஷமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிய வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ஒரு வார்த்தை ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் 1 பேதுரு முதலாவது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். ஏன் நாங்கள் ஆண்டவரை அறிய கர்த்தருக்குள்ளான ஆசீர்வாதத்தினுடைய காரியங்கள் அதற்குள்ளாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 2 பேதுரு முதலாவது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளனதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்கள், இதிலே அருமையாக அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அங்கே தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையில சொல்றார், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் என்று சொல்லும் பொழுது இதில் பாருங்கள், அவரை அறிகிற அந்த அறிவினாலே எங்களுக்கு எப்படியான ஆசீர்வாதங்கள் அதற்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றதை இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். ஜீவனுக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் சர்வ பிரகாரமான விடயங்களுக்கும் தேவ பக்திக்கும் ஆவிக்குரிய பிரகாரமாக எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்குரிய காரியங்களையும் வேண்டிய யாவற்றையும், அதனால் தான் முதலே சொல்லப்படுது, அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால். அப்போ அவரை அறியத்தான் நாங்கள் எங்களுடைய ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவிக்குரிய ரீதியிலே வருகிற ஆசீர்வாதங்களையும் நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அப்ப தேவனை அறிகிற அறிவிலே எப்படி ஒரு முக்கியத்துவம் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. அதற்கு அடுத்த வசனமும் கூட, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் தேவனை அறியத்தான் எங்களுடைய ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களையும்
நானும் நீங்களும் கண்டுகொள்ள முடியுமா? அப்படி என்றால் தேவனை நாங்கள் அறிய வேண்டியதனுடைய அந்த முக்கியத்துவம், அறிய வேண்டியதனுடைய அந்த விருப்பம் எங்களுக்குள்ளே இன்னும் பெருக வேண்டும் என்றால் அதற்குள்ளுத்தான் இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அதிலே சொல்லுகிறார். அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி என்று சொல்லப்பட்டு வாக்குத்தத்தங்களும் அங்கே முதலாம் முன்னுக்கு இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட தேவனை அறியும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தங்கள் கூட நமக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் அதை சுதந்தரித்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த தேவனை அறிகிற அறிவுக்கு எங்களை இன்னும் விட்டு கொடுக்க, இந்த வேத படிப்புக்காக மாத்திரம் நான் சொல்லவில்லை, நாங்கள் எங்களுடைய நாளாந்த வேத தியானத்திலும் கூட அல்லது ஏதாவது கர்த்தருடைய ஊழியக்காருடைய செய்திகளை கேட்கும் பொழுது கூட அதிலே கூட நாங்கள் தேவனை அறியும் பொழுது எங்களுடைய சர்வப்பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கும் ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கும் அதிலே பல வழிகளை பல விடயங்களை கர்த்தர் அதற்குள்ளாக வைத்திருக்கிறார். அதனாலே தேவ பிள்ளைகளே, நாங்கள் தேவனை அறிகிற அந்த அறிவுக்காக அங்கே பவுல் சொல்லும் பொழுது எப்படியாக தனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாம் அவர் நஷ்டமென்று அவர் குப்பையுமாக அவர் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை அறிவதனுடைய மேன்மைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் தேவனை அறியத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களிலே நாங்கள் வெற்றிகளை நாங்கள் இந்த பூமியிலும் நாங்கள் சுதந்தரிக்க முடியும். ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களிலும் ஒரு உயர்வு நிலைகளுக்குள்ளே நடத்தி செல்ல முடியும். அல்லேலூயா. இதைத்தான் அங்கே இயேசு சமாரியா ஸ்திரீக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, சமாரியா ஸ்திரீனிடத்தில் உங்களுக்கு தெரியும், அங்கே என்னுடைய தாகத்துக்கு தண்ணி தா என்று கேட்ட பொழுது அவள் பல காரியங்களை சொல்கிறார். யோவான் 4:8 ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், யோவான் 4 சொல்லப்படுகிறது 8வது வசனத்திலிருந்து, அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானார். பாருங்கள், சமாரியா ஸ்திரீக்கு இயேசு சொல்லுகிறார், நீ அதில் சொல்லப்படுகிற பாருங்கள், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்படின்னா என்ன இதுல காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றால், அவரை யாரென்று அறிந்திருந்தால், சமாரிய ஸ்திரீக்கு தாகத்துக்கு தா என்று இயேசு கேட்ட பொழுது இயேசுவை அவள் அடையாளம் காணாதவளாய், இயேசு ஒரு மனிதர் என்று நினைத்துத்தான் அவள் அங்கே சொல்லுகிறார், எப்படி நீ யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால், இயேசு சொல்றார், என்ன ஆரென்று உனக்கு நீங்க தெரிந்திருந்தால் அறிந்திருந்திருப்பாயானால் நீயே என்னிட்ட கேட்டிருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை குறித்து அறியும் பொழுது, தேவனை குறித்து நாங்கள் அறியத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றிலும் நாங்கள் ஒரு வெற்றிக்குள்ளாக, என்றால் அவருக்குள்ளாகத்தான் எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்று இருக்கிறது. அவருக்குள்ளாகத்தான் எங்களுடைய ஆரோக்கியத்துக்குரிய ஒவ்வொரு வழிகளையும் அல்லது ஒவ்வொரு விடயங்களையும் அவர் வைத்திருக்கிறபடினால், இந்த சமாரியா ஸ்திரீக்கு சொன்னது போல, நீ என்னை அறிந்திருந்தாயானால் நீயே என்னிடத்தில் கேட்டிருப்பாய் எனக்கு தாகத்துக்கு தா என்று சொல்லி. ஆமென். அப்படி என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே, நாங்கள் தேவனை அறிய ஆண்டவரிடத்தில் இருந்து
எவ்வளவு ஆசீர்வாதங்களை நாங்கள் இன்னும் சுதந்தரிக்க முடியும், அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் இந்த நாட்களிலே ஆரோக்கியத்தின் இந்த ஆண்டிலே நாங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளிலும் பல எங்களுடைய சுபாவங்களிலே எங்களுடைய ஒவ்வொரு விடயங்களிலும் ஒரு ஆரோக்கியம் எங்களுக்குள்ளாக என்னென்ன காரியங்களிலே ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு மனிதன் இப்படியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லும் பொழுது அதில் என்ன குறைவுகள் இருக்கிறது, என்ன தளர்வுகள் இருக்கிறது, என்ன இன்னும் சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, இன்னும் என்னென்ன காரியங்களை நாங்கள் சீர்படுத்தி அவைகளை எல்லாம் நாங்கள் அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் எங்களை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கெல்லாம் ஒரு ஆரோக்கியத்தை உண்டாக்கும்படியாக தேவ பிள்ளைகளே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கர்த்தர் இந்த ஆண்டிலே எங்களுடைய வாழ்க்கைகளை ஆரோக்கியப்படுத்துவார். அதே நேரம் சர்வ பிரகாரமாகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே இன்னுமாக ஒரு ஆரோக்கியமான நிலைகளுக்குள்ளே கொண்டு போவார். அதனால்தான் நாங்கள் வெளிப்படுத்தலை புஸ்தகத்திலே பார்க்கிறோம், அங்கே நான் எப்படி ஜெயம் கொண்டு அங்கே பிதாவினுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறது போல நீங்களும் ஜெயம் கொள்ளும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளே ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு வெற்றி கொள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை அவருடைய வழிகளை எங்களுக்கு வைத்திருக்கிறபடினால் நாங்கள் ஜெயம் கொள்ளும் பொழுதுதான் அங்கே அவரோடு கூட நாங்கள் உட்காரும்படியாய் அருள் செய்வேன் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் எங்களுக்கு அவர் ஒரு சுயாதீனத்தை வைத்திருக்கிறார், ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அவருடைய வழிகளை சொல்லி இப்படியாக நாங்கள் நடக்கும் பொழுது, இப்படியாக இந்த காரியங்களை கை கொள்ளும் பொழுது, இவைகளெல்லாம் நீங்கள் விட்டு விலகி நடக்கும் பொழுது என்னுடைய ஆரோக்கியத்தை அல்லது என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நாங்கள் தான் அதன் பிரகாரம் நாங்கள் நடந்து ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, நாங்கள் ஒரு ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டது போல இந்த ஆண்டிலே நாங்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நான் சொன்னது போல அவர் அறிய வேண்டும். அவரை அறியத்தான் எங்களுடைய வாழ்க்கைகளிலே பல ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் கடந்து போகலாம். ஆனால் அறிகிற அந்த வார்த்தைகளுக்கு நானும் நீங்களும் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதன் பிரகாரம் நாங்கள் நடந்து எங்களுடைய வாழ்க்கைகளிலே அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட இந்த நாள் வேத படிப்புக்குள்ளாக நான் ஒரு சிறிய ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைய நாளிலும் என்னுடைய வேத படிப்புக்கு ஒரு தலைப்பை சொல்லுவேன் என்று சொன்னால், நாங்கள் பேசுகிற வார்த்தைகளினாலே உண்டாகிற ஒரு ஆரோக்கியம். ஆமென். நாங்கள் பேசுகிற வார்த்தை சில வேளைகளில் நீங்க கேட்கலாம், அப்படி என்ன எல்லா வார்த்தைகளையும் குறித்து நாங்கள் பேசலாமா? அப்படி அல்ல. நாங்கள் எப்படியான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று எங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுக்குள்ளாக ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். நாங்கள் எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் பேசும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு ஆரோக்கியம் கடந்து வராது. தேவனுக்குள்ளாக தேவனை சார்ந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய வழிகளை வைத்து தேவனுடைய பிள்ளைகளே எங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும் பொழுது, எங்களுடைய வார்த்தைகள் இருக்கும் பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு ஒரு ஆரோக்கியம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே ஒரு தேவனுக்குள்ளான ஒரு சமாதானமோ விசுவாசங்களோ தேவனுக்குள்ளான ஒவ்வொரு சுபாவங்களில் கூட நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் அவரை சார்ந்து தேவன் எனக்கா இப்படி செய்வார், தேவனுடைய வாழ்க்கையை உயர்த்துவார், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த விடயத்திலே எனக்கு ஒரு வெற்றி தருவார் என்று தேவ பிள்ளைகளே எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் கர்த்தரை சார்ந்து அந்த வார்த்தைகள் இருக்கும் பொழுது அதிலே எங்களுக்குள்ளான ஒரு ஆரோக்கியத்தை நாங்கள் சுதந்தரிக்க முடியும். பாருங்கள், இதுக்கு ஒரு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள் தான். நாங்கள் ஆரோக்கியத்தை இந்த ஆண்டிலே நாங்கள் எப்படியெல்லாம் இந்த ஆரோக்கியத்துக்குள்ளாக அல்லது ஆரோக்கியமான ஒரு வாழ்வு எங்களுக்குள்ளாக
கடந்து வரும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை நாங்கள் பல காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட இந்த வேத படிப்பிலே சொல்லுகிற ஒரு காரியம், நாங்கள் கர்த்தரை சார்ந்து ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ள என்னோடு இருக்கிறார், நான் வெட்கப்படேன். இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய சூழ்நிலைகளிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டங்களிலே அல்லது எங்களுடைய குறைவுகளிலே கர்த்தரை சார்ந்து நாங்கள் பேசும் பொழுது, நாங்கள் சில வேளைகளே ஒரு போராட்டமான சூழ்நிலைகளோ எதிரான காரியங்களையோ எந்த விடயங்களா இருந்தாலும் ஏதாவது ஒரு சோர்வு, ஒரு பயங்கள் வந்தவுடன் அதிலே உடைந்து நாங்கள் ஒதுங்கி போகிறவர்களாக இல்லாதபடி, அது ஒரு ஆரோக்கியம் இல்லாத அல்லது ஒரு ஆரோக்கிய ஒரு குறைவுக்குள்ளே போகத்தக்கதான நிலையா இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த ஆண்டிலே நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறோம். சர்வ பிரகாரமாகவும் ஒரு ஆரோக்கியத்துக்குள்ளாக நடத்தப்படுவதற்கு எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே சில வேளைகளிலே உலகத்தினுடைய அனுபவங்கள், உலகம் சொல்லுகிற காரியங்கள், நாங்கள் சந்திக்கிற போராட்டங்களுக்கோ சந்திக்கிற சூழ்நிலைகளுக்கோ எங்களுடைய சர்வ பிரகாரமாக வருகிற பல விதமான விடயங்களுக்கு கூட அது சில வேளைகளில் இதுக்கெல்லாம் இதற்கெல்லாம் மருந்து இல்லை அல்லது இதற்கு எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறு இல்லை, நீங்கள் ஒரு நல்ல நிலைமைகளில் வருவதற்கென்று தேவனுடைய பிள்ளைகளை பல காரியங்கள் சொன்னாலும், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை எத்தனையோ பேர் தேவனுக்குள்ளாக தேவனை சார்ந்து, தேவனை உயர்த்தி, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி பேசினதினாலே அவருடைய வாழ்க்கையிலே வந்த பல போராட்டங்களை ஜெயித்திருக்கிறார்கள். வாழ்க்கையிலே வந்த பலவிதமான காரியங்களிலே அவர்கள் ஆசீர்வாதமாக அந்த விடயங்களை மாற்றி இருக்கிறதை கூட நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதைத்தான் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம், அதை தெரிந்த வார்த்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 18. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். மரணமும் ஜீவனும் அதன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் எதிலே நாங்கள் பிரியப்படுகிறோமோ, எதிலே நாங்கள் எந்த வார்த்தைகள், மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் அல்லது ஆரோக்கியத்துக்கு முரணான வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் பேசுவோமாயிருந்தால், அது அவிசுவாசமான வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வார்த்தைகளாக இருக்கலாம். எந்த வார்த்தைகளை நாங்கள் அந்த சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது நாங்கள் இனி சரிவராது, இனி இப்படித்தான் வாழ்க்கை போக போகிறது என்று தேவனுடைய பிள்ளைகளே நானும் நீங்களும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து கர்த்தர் இந்த ஆரோக்கியத்தின் ஆண்டிலே நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன்னை குணமாக்கி உனக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறபடினால், கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ஆண்டிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நிலையிலும் ஒரு ஆரோக்கிய குறைவு என்ற நிலைகள் வரும் பொழுது அல்லது அந்த சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்கும் பொழுது நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் அவிசுவாசமான ஒரு வார்த்தைகளா இல்லாமல் அல்லது ஒரு சந்தேகத்தோடு நாங்கள் பேசுகிற வார்த்தைகளா இல்லாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் அல்லது எங்களுடைய ஒரு சுய புத்தியிலே அல்லது எங்களுடைய ஒரு சுய நீதியிலே சாய்ந்து நாங்கள் பேசிவிடக்கூடாது. கர்த்தர் என்ன இந்த ஆண்டிலே என்னுடைய இந்த இப்படியான ஒரு சூழ்நிலைகளை நான் சந்திக்கிறேன் என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், இதிலே நான் குறைவுபடுவது இல்லை, இதிலே நான் தளர்ந்து போவது இல்லை. கர்த்தர் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையை இந்த ஆண்டிலே அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை தான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதாம். எதிலே நாங்கள் பிரியப்படுகிறோமோ அதனுடைய கனியை புசிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்ப எந்த வார்த்தையிலே நாங்கள் பிரியப்படுகிறோம்? நாங்கள் மரணத்துக்கு ஏதுவான அல்லது ஆரோக்கியத்தை அந்த குறைச்சலுக்கு ஏதுவாக, அந்த ஆரோக்கியமே இல்லாமல் போவதற்கு ஏதுவான ஒரு வார்த்தை பிரயோகங்கள் எங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய வார்த்தைகள் கர்த்தரை சார்ந்து கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நிலைகளிலே என்னுடைய வாழ்க்கையிலே இப்படியான ஒரு குறைவு இருக்கிறது, அவர் உருவாக்குகிற தேவன். ஆமென். அவர் என்னுடைய வாழ்க்கைகளை கட்டுகிற தேவன் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் அது அந்த சூழ்நிலைகளில் நாங்கள் உடைந்து போகாதபடி கர்த்தரை சார்ந்து நாங்கள் பேசும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் அந்த இடங்களில் எல்லாம் அவருடைய அற்புத கிரியைகளை அவர் செய்வார். என்றால் இயேசுவும் பல இடங்களிலே அவருடைய வார்த்தைகளை பேசி பல இடங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் எப்படியாய் அவர் அதிகாரம் உள்ளவராக, அவர் எந்த நிலைகளிலே ஜனங்கள் பயந்தார்களோ அல்லது சீசர்கள் அவர்களோடு இருந்து பயந்த சூழ்நிலைகள், பலவிதமான கஷ்டமான காரியங்களில் எல்லாம் ஆண்டவர் வார்த்தையை பேசி அந்த இடத்திலே அவர் பெரிய அற்புதங்களை செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் இந்த ஆண்டிலே ஆரோக்கியத்துக்குள்ளாக நானும் நீங்களும் ஒவ்வொரு நிலைகளிலும் நாங்கள் நடத்தப்படத்தக்கதாய் எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய வார்த்தைகள் பெருமையின் வார்த்தைகள் அல்ல, சுய புத்தியிலே சாய்ந்து பேசுகிற வார்த்தைகள் அல்ல, அல்லது சுய நீதியிலே பேசுகிற வார்த்தைகள் அல்ல, அல்லது அவிசுவாசமான வார்த்தைகள் அல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருக்குள்ளாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆமென், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை கட்டுவார், இந்த ஆரோக்கிய குறைவாய் இருக்கிற அல்லது ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக கூட தேவனுடைய பிள்ளைகளே ஒரு தேவ சமாதானமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜெபத்தில் கூட ஒரு தளர்வுகள் இருக்கலாம், விசுவாசத்தில் கூட ஒரு தளர்வுகள் வரலாம். இப்படி ஆவிக்குரிய காரியங்கள்ல கூட அப்படியான ஒரு சோர்வான நிலைகள், ஒரு குறைவு படும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி இப்படியேதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும், எல்லாமே கொஞ்சம் குறைந்து போய்விட்டது என்று சொல்லாதபடிக்கு, இல்ல, ஆண்டவர் என்னுடைய ஜெப வாழ்வை, என்னுடைய ஜெப காரியங்களை மீண்டும் ஒரு ஜெப ஆவியை தந்து என்னை ஜெபிக்க வைப்பார், என்னுடைய விசுவாச வாழ்க்கையை இன்னும் மீண்டுமாக ஒரு விசுவாசத்திலே நான் வாழத்தக்கதாய் கர்த்தர் என கிருபை செய்வார் என்று இப்படி எங்களுடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, பல விடயங்களிலே நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய பிரகாரமாக எங்களுடைய சுபாவங்களிலே மாற்றப்பட வேண்டியது நிச்சயமாக முக்கியமான சத்தியங்கள் தான். ஆனால் எங்களுடைய பேச்சுக்கள் நாளாந்தம் நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலோ நாங்கள் சந்திக்கிற வேலையிடங்களிலேயோ தேவனுடைய பிள்ளைகளை பல காரியங்களை சந்திக்கலாம், தனிப்பட்ட ரீதியாய் அல்லது எங்களுடைய குடும்பத்தில் கூட பல விடயங்களை சந்திப்போம். ஆனால் அந்த நேரங்களிலே, அந்த சூழ்நிலையிலே உலகம் எப்படி கதைக்குமோ அல்லது அந்த நேரங்களிலே எப்படியான ஒரு முடிவுகள் தேவ பிள்ளைகளே அந்த இடத்திலே மற்ற மனிதர்களால் நிர்ணயிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் சுய புத்தியிலே சாய்ந்து நாங்கள் பேசக்கூடாது. ஆண்டவர் அந்த இடத்திலும் எனக்காக அவர் யுத்தம் பண்ணி என்னுடைய காரியங்களை வெற்றி அடைய பண்ணுவார். அதுக்காக நாங்கள் பிழை செய்து போட்டு தவறு செய்து போட்டு அப்படியெல்லாம் நாங்கள் கதைக்கக்கூடாது. நாங்கள் சரியாக நடந்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களுடைய வாயின் வார்த்தைகள், ஆமென், அவருக்கு வேதம் சொல்லுகிறது போல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதாம். அல்லேலூயா. அப்ப எதுல நாங்கள் பிரியப்படுகிறோமோ அதனுடைய கனியை நாங்கள் புசிப்போம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த ஆண்டிலே நாங்கள் இந்த 2வது வேத படிப்புகளை வந்திருக்கிறோம். எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். அதனால்தான் அங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசியுங்கள். 20 வாசியுங்கள். 4வது அதிகாரம் 20 வாசியுங்கள். எப்படியாக எங்களுடைய வார்த்தைகளை அங்கே ஆரோக்கியமாக நாங்கள் இருக்க வேண்டியது முக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்கு என்னென்ன இந்த வார்த்தைகள் கூட எங்களுடைய ஆரோக்கிய வாழ்வை எப்படியாக இல்லாமல் பண்ணும் என்று சொல்லத்தக்கதா இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. வாசியுங்கள்.
என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்தி. ஆமென். தூரப்படுத்து. பாருங்கள், இதிலே இன்னும் பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. இதிலே 20வது வசனத்திலேயே சொல்லப்படும், என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் என்று சொல்லிவிட்டு சில காரியங்களை சொல்லுகிறார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படும். வாயின் தாறுமாறுகள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், ஒரு ஒழுங்கு இல்லாமல், அதாவது கட்டுப்பாடு ஒழுங்கு என்று சொல்லுகிறது, தேவனுக்குள்ளாக நாங்கள் எங்களுடைய பேச்சுக்களை இருக்க வேண்டும். அந்த பேச்சுக்கள் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை சார்ந்து, கர்த்தர் எந்த நிலையிலும் எந்த வேளையிலும் கர்த்தர், நாங்கள் எங்களுடைய ஒரு ஆபத்துக்கான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது கூட நாங்கள் திடீரென்று எப்படியாவது எங்களுடைய மனசிலே எப்படி எங்களுடைய சுய புத்தியிலே சாய்ந்து ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் யோசிக்காமல் சில வேளைகளில் பேசிவிடுவதுண்டு. ஆனால் நாங்கள் நிச்சயமாய் அதாவது ஒரு ஆபத்து ஒரு விபத்து வரப்போகுதென்று சில வேளைகளை நினைக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ளாக, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படியெல்லாம் வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிற நாங்கள் இப்படியாக எங்களுடைய பேச்சுக்கள், ஐயோ இனி சரி நான் செத்து விடுவேனே என்று அப்படியான வார்த்தைகள் வராமல், அப்படியான வார்த்தை பிரயோகங்கள் வராமல், கர்த்தர் என்னை காப்பார், கர்த்தர் என்னை இந்த நிலைகளிலே அவர் எனக்கு ஆதரவாய் எழுந்தருளுவார் என்று சொல்லி எங்களுடைய பேச்சுக்களை நீங்கள் நிச்சயமா இதை இப்படியாக அனுபவித்து பாருங்கள், அல்லது இது இப்படியாக பேசி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எப்படி அந்த சமாதானம் உங்களுடைய இருதயங்களை நிரப்பும். அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய காரியங்கள் எப்படி எல்லாம் ஒரு நல்ல ஒரு தயவோடு காரியங்கள் நடந்தேறுவதை நிச்சயமாய் நீங்கள் பார்க்க முடியும். என்றால் தேவனை சார்ந்து தேவனுடைய பிள்ளைகள், ஆமென், கர்த்தருக்குள்ளாக ஒரு விசுவாசத்தோடு, ஆண்டவர் ஒரு விசுவாச வார்த்தை என்றால் அவரை நாங்கள் விசுவாசித்து, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்ப எந்த நிலையிலும் நான் விசுவாசிக்கிறவர் என்னை எல்லாவற்றுக்கும் தப்புவிப்பார், என்னுடைய வாழ்க்கை எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறவரை இப்படி அறிந்து கொள்ள வேண்டும். சரி, என்னை கைவிட்டு விட்டாரே, எனக்கு எல்லாம் இப்படித்தான் போப்போது, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அழுகை கண்ணீர் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை அப்படியாக பேச்சுக்களை நாங்கள் பேசாமல், அதனால்தான் இங்கே நீதிமொழிகளை சொல்லப்படுகிறது, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி. தாறுமாறு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், ஒரு ஒழுங்கு இல்லாமல், கர்த்தருக்குள்ளாக கர்த்தரை சார்ந்து தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு என்ன காரியங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில எதிலிருந்து விடுவிக்கப்பட முடியாதபடி, ஒரு விடுதலைகளை கண்டுகொள்ள முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த காரியத்தில் இருந்து என்னை விடுவிப்பார். ஏனென்றால் அவர் வேதத்தை அறிந்த பிள்ளைகள், பல வாக்குத்தத்தங்கள் அறிந்தவர்கள், ஆண்டவர் எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். என்றால் நாங்கள் ஆதியிலிருந்தே பாதியாகமத்திலிருந்தே பார்க்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது. எப்படியாக அந்த ஒழுங்கின்மையும் வறுமையையும் அவர் அகற்றும்படியாக அல்லது அதை சீர்படுத்தும்படியாய், அதை சரிப்படுத்தும்படியாய் வார்த்தையை பேசியே எல்லாவற்றையும் சரிப்படுத்தினார். அவை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தரை சார்ந்து, நாங்கள் அதுக்கு ஆண்டவர் எல்லாம் பேசி நாங்கள் என்ன கடவுளா என்று அப்படியெல்லாம் நாங்கள் யோசிக்காமல், ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகள்
கர்த்தருடைய பிள்ளைகளை அவரை சார்ந்து அவருடைய பிள்ளையா இருக்கிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய வாழ்க்கையில இப்படியான சூழ்நிலைகள் இருப்பதில்லை. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தக்கதாக நாங்கள் பேச வேண்டும். ஆமென். வேதத்திலே வெளிப்படுத்தலே அங்கே 12வது அதிகாரம் 11வது வசனத்திலே அங்கே அருமையாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தலே 12வது அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் எப்படியாக அவங்களுடைய சூழ்நிலையிலே கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். மரணம் நேருகிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். பாருங்கள், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் எப்படி ஜெயித்தது போல நாங்களும் எங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய சுய புத்தியிலே இந்த ஆண்டிலே நாங்கள் சாய வேண்டாம். அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டாம். ஆமென். கர்த்தர் இந்த ஆண்டிலே ஒரு ஆரோக்கியம், எல்லா நிலையிலும் ஒரு நல்ல ஒரு சமாதானமான நிலைமைகள் எங்களுக்குள்ளாக கடந்து வரத்தக்கதாய் அதை அந்த நிலைகள் இல்லாமல் இருந்தால் அதை ஆரோக்கியப்படுத்தும்படியாக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதனாலே நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தருக்குள்ளாய் கர்த்தரை சார்ந்து குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லை, சமாதானம், ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வருவார். சமாதானத்தின் தேவன் எங்களுடைய குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவார். பேசுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கர்த்தரை சார்ந்து நாங்கள் பேசும் பொழுது ஞானத்திலே குறைவிருந்தால் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தருவார், நல்ல புத்தியை தருவார், சுகத்தை தருவார். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளே சில வேளைகளிலே எங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக கூட வேதத்தை படிப்பதற்கு கூட சில வேளைகளில் எங்களுக்கு அதிலே ஒரு பிரியம் இல்லாமல் அதிலே ஒரு தொய்வு நிலை இருந்தால் கூட அதிலே கூட ஒரு ஆரோக்கியம் வர வேண்டும். ஆண்டவர் நான் வேதத்தை படிப்பதற்கு கர்த்தர் எனக்கு அந்த ஒரு விருப்பத்தை தந்து அந்த தியானிக்கத்தக்கதாய் கர்த்தர் என்னை வழி நடத்தும். இப்படி நாங்கள் பேச பேச ஆண்டவர் எங்களுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளே அதிலே ஒரு உயிர் மீட்சியை தருவார், எங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். என்றால் அவரை சார்ந்து தேவனுடைய பிள்ளைகளே அவருக்குள்ளாக நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை உயிர்ப்பிக்கும். ஆமென். அதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் நாங்கள் தாறுமாறான ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் கர்த்தரை தவிர்த்து நாங்கள் மற்றும்படி பேசுகிற வார்த்தைகள் ஒரு தாறுமாறு என்று தான் சொல்ல வேண்டும். இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக என்றால் தாறுமாறுன்னு சொல்லும்போது அவிவிசுவாசமாக பல விதங்களில் உலக பிரகாரமாக கெட்ட வார்த்தைகளை என்றால் அந்த சூழ்நிலைகளிலே அந்த வார்த்தைகளை பேசுவதனாலே சிலருக்கு ஒரு தேற்றுதலாக இருக்கும். அப்படி அல்ல, தாறுமாறாக எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பேசிவிடக்கூடாது. கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் பேசும்படியாக நாங்கள் இந்த ஆண்டிலே எங்களை நாங்கள் கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுப்போம். ஆமென். எந்த சூழ்நிலை எனக்கு தெரியாது, உங்களுக்கு ஒவ்வொருக்கும் தெரியும். எனக்கு தெரியும் எந்த சூழ்நிலையிலே எப்படி நான் போகிறேன் என்று சொல்லி அந்த நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்கா யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் இதிலே ஒரு சமாதானத்தை தருவார். ஆமென். கர்த்தர் இந்த இடங்களிலே ஆண்டவர் ஒரு நல்ல நிலைமைகளை ஏற்படுத்துவார். பிள்ளைகளுக்குடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை ஏற்படுத்துவார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பேசுங்கள். கர்த்தரை சார்ந்து நீங்கள் பேசும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான நிலைமைகள் ஆமென் ஆமென் நிச்சயமாக எங்களுக்குள்ளே உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. ஏதாவது எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் அதுல கூட அந்த காரியம் சந்திக்கப்படாமல் இருக்கும் பொழுது கூட ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு உள்ளான மனுஷன்லே ஒரு வெறுமை எங்களுக்குள்ள இருக்கும். அதை கூட நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் ஆண்டவரே இந்த விடயம் என்னுடைய குடும்பத்துக்கு தேவை,
ஆமென். இந்த காரியங்கள்ல எனக்கு ஒரு வெற்றி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே பேசுவோம். ஆண்டவர் எனக்காக இந்த காரியத்தை, நெகேமியா சொல்லுகிறார், அவர் என்னுடைய அவர் காரியங்களை கைகூடி வர பண்ணினார் என்று சொல்லினது போல, அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் தேவனை சார்ந்து எங்களுடைய வார்த்தைகளை பேசுவோம். ஆண்டவரை சார்ந்து, அதுக்காக நான் பிழையான காரியங்களுக்கு, தவறான காரியங்களுக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது. அது கர்த்தர் அறிவார். ஆனால் கர்த்தருக்குள்ளாக எனக்கும் உங்களுக்கும் எங்கெல்லாம் ஒரு குடும்பத்திலே ஒரு ஆரோக்கியமான நிலைகள், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரோக்கியமான ஒரு நிலைகள் வர வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் பேசுவோம். ஆமென். கர்த்தர் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடங்களிலே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சர்ற பிரகாரமாகவும் அல்லது எங்களுடைய குடும்ப நிலைகளிலும் கூட குறைவுகள், ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் ஏதோ ஒரு சமாதான குறைச்சல் அல்லது ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கிறதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அது சர்ற சுகங்களாயிருக்கலாம். இப்படியாக கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்குள்ளாய் பேசுங்கள். அவருடைய தளம்புகளால் சுகமாகிறேன், எனக்கு சுகம், ஆண்டவருடைய சுகத்தினால் என்னை நிரப்ப வேண்டும், உடைய தளம்புகளால் நான் உடைய சுகமாகிறேன், உடைய சுகத்தை சுதந்தரிக்கிறேன். இப்படி பேச தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களுடைய அந்த வார்த்தையை கனம் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஆரோக்கியத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் சில சம்பவங்களை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது நாங்கள் வாசிக்கலாம் மாற்குவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 39வது வசனம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில சோர்வுகள், பயங்கள், எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் சில வேளைகளிலே நாங்கள் சந்திக்கும் பொழுது, நாங்கள் அந்த நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் சோர்ந்து போகாமல், அந்த நேரங்களிலே பயப்படாதபடிக்கு நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரை சார்ந்து அந்த காரியங்களை எப்படி கையாள வேண்டும் என்ற விடயத்துக்காக நான் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். வாசித்து விட்டு அதை குறித்து சொல்லுகிறேன். மாற்கு 4:37, 39. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றையும் அதட்டி கடலை பார்த்து, எரியாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். பாருங்கள், இந்த இடத்திலே சீசர்கள் ஒரு விடயத்தை சந்திக்கிறார்கள். அங்கே பாருங்கள், அதிலே சொல்லப்பட்டது போல பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதில் பாருங்க, அடுத்த அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், சில நேரங்களில் நாங்களும் சில சூழ்நிலைகளை கண்டு பயப்படத்தக்கதாக அல்லது எங்களுடைய விசுவாசமே குன்றி போகத்தக்கதாய், அந்த விசுவாசம் அதிலே நாங்கள் விசுவாசிக்க முடியாதபடிக்கு இனி எங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் எல்லாம் முடிந்து விடத்தக்கதாக நிற்கிற அந்த நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை அங்கே பார்க்கும் பொழுது என்ன, எல்லாம் பயமும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லாத நிலைகள் தான் வரும். ஆனால் அந்த இடத்திலே இயேசு என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் பேசினார். என்ன பேசினார் பாருங்கள், அதில் பாருங்கள், அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஏசப்பா எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இந்த நாட்களில் நாங்கள் என்னென்ன காரியங்கள், எந்த எதிரான சூழ்நிலையா இருந்தாலும் நாங்கள் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தின தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால், ஆண்டவரே, இப்படியாக எனக்கு எதிராக இறைந்து கொண்டிருக்கிற
கொந்தளித்து கொண்டிருக்கிற இந்த போராட்டமான சூழ்நிலைகள் ஆண்டவரை நிறுத்தப்படட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பேசுங்கள். இதிலே ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். எங்களுக்குள்ளே அந்த அந்த விசுவாசங்கள், பயங்கள், எங்களை பயப்படுத்துகிற இந்த சூழ்நிலைகள் தேவனுடைய பிள்ளைகளே இல்லாமற் போய் எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஒரு சமாதானத்தை, அவருடைய ஒரு ஆறுதலை, அவருடைய பாதுகாப்பை, கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு வெற்றியை நாங்கள் காண முடியும். பேசி பாருங்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி எந்தெந்த நேரங்களிலே உங்களுடைய சூழ்நிலைகள் வருகிறதோ கர்த்தருக்குள்ளாய் பேசுங்கள். இது என்ன எல்லாம் சரி முடிந்து விட்டது அப்படியெல்லாம் நாங்கள் அப்படி யோசிக்காமல், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாங்கள் எதிலே பிரியப்படுகிறோமோ, மரணத்துக்கு ஏதுவான இதெல்லாம் முடிஞ்சு விடும், சரியா போயிட்டு இனி சரி வராது என்று சொன்னோம்னா அந்த கனியத்தான் புசிப்போம். ஜீவனுக்கு ஏதுவாக, எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் பேசுவோமா இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைகளுக்குள்ளாக, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய விசுவாச வாழ்க்கை அழிக்கப்படத்தக்கதாக பிசாசனுடைய பல காரியங்கள் வரலாம். இல்ல, இயேசுவின் நாமத்தினால் இந்த நிலைகளிலே நான் தளர்ந்து போவதில்லை. கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவார். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே இயேசு சீசர்களை பார்த்து கேட்டது, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, ஏன் பயந்தீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படத்தக்கதான, எங்களை அழிக்கும்படியாக, நொறுக்கும்படியாக, இல்லாமற் போகும்படியாக என்ன சூழ்நிலைகள், அது வேலையிடங்கள்ல இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமாக கூட இருக்கலாம், எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்கள். கர்த்தர் அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஆகவே அப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை சார்ந்து நீங்கள் பேச பழகுங்கள். இந்த ஆண்டிலே நீங்கள் பல ஆரோக்கியமான நல்ல நிலைமைகளை நாங்கள் அனுபவித்தோம். இப்படியாக நாங்கள் பேசி, கர்த்தருக்குள்ளாக பேசி, கர்த்தருடைய வார்த்தைகளை சார்ந்து பேசி, நாங்கள் பல நேரங்களிலே எங்களுடைய போக்குவரத்துகளிலே பாதுகாப்பை உணர்ந்தோம். பிள்ளைகளுக்குரிய நல்ல சுகங்களை பெற்றுக்கொண்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, பேசுவோம், ஜெபத்திலே பேசுவோம். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஆண்டிலே ஒரு ஆரோக்கியங்களை எங்களுக்குள்ளே சர்வ பிரகாரமாய் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் எங்கெல்லாம் தொய்வுகள், குறைவுகள், அல்லது என்ன நிலைகளிலே ஒரு தோல்வி நிலைக்கு போய்விடுவேனோ என்று பயப்படத்தக்கதான விசுவாச குறைச்சல்கள் இருந்தாலும், இல்ல, கர்த்தர் இந்த நிலையிலும் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த நிலைகளை பார்த்து நாங்கள் பேச வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். எசேக்கியேல் பாருங்கள், இது உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள்லாம். 37வது அதிகாரம், 37வது அதிகாரம் சீக்கிரமாய் வாசிப்போம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. அந்த நிலையிலும் அவர்கள் அங்கும் கூட தேவனுடைய மனுஷன் சில அந்த சூழ்நிலைகளிலே எப்படியாக கர்த்தர் தான் சொல்லுகிறார், இப்படியாய் செய்ய சொல்லி. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு இவைகளெல்லாம் எங்களுக்கு ஒரு நாங்களும் இவைகளிலே இப்படியான சூழ்நிலைகள் வரும் பொழுது எப்படி நாங்கள் ஜெயிக்கலாம் என்பதை வெளிப்படுத்தத்தக்கதாய், அல்லது ஒரு நல்லொரு ஆரோக்கியமான நிலைகளுக்குள்ளே கடந்து போவதற்கு ஏதுவாக கர்த்தர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், 37:1 வாசியுங்கள். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள்.
நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தந்தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஆமென். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு தெரியும், வாசித்து பாருங்கள். இவைகள் எல்லாம் யாரை குறிக்கிறது என்று சொல்லி 11வது வசனத்திலே சொல்ல, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்கள், நான் உங்களை பிரேத குழிகளில் திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே எப்படியான சூழ்நிலைகள், எலும்பு நிறைந்த இந்த பள்ளத்தாக்கிலே எப்படியாக அங்கே அந்த விடயங்கள் இருந்தது, எல்லாவற்றுக்கும் தேவனுடைய மனுஷன் தேவ சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றோடு இணைந்து கொள்ளும்படியாய் பேசுகிறார். ஆமென். பாருங்கள், அதிலே சொல்லப்பட்டது போல எப்படியாக அங்கே சொல்லப்படுகிறது, இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று சொல்ல சொல்ல கத்தருக்குள்ளாய் தேவனுடைய மனுஷன் பேசுகிறார். அங்கே பேசின பொழுது எல்லாமே அங்கே 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்லென்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நான் என்ன இந்த விடயங்களுக்குள்ளே சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு இப்படியாக எல்லாமே ஒரு கடைசியா ஒன்றும் இல்லை என்ற ஒரு நிலை இருந்தால் கூட, இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த நிலையிலே நாங்கள் இன்னும் ஒரு ஆரோக்கியமாக வர வேண்டுமோ, கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பேசுவோம். ஆமென். ஆண்டவர் எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆமென். எங்களுக்குள்ளாய் வரங்கள், கனிகளை அவர் நிச்சயமாக அவர் வெளிப்படுத்தி எங்கள் மூலமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகள் எங்களுக்கு ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி நாங்கள் இருந்து விடாதபடி நாங்கள் பேசுவோம். ஆண்டவரே, எப்படி அந்த எசேக்கியேல் எலும்பு நிறைந்த அந்த பள்ளத்தாக்கிலே எல்லாம் அங்கங்கு ஒவ்வொரு இடமாய் இருந்த பொழுது எல்லாவற்றையும் அங்கே உயிர்ப்பிக்கத்தக்கதாய் ஒரு மனிதனாக கால் ஊன்று நின்று ஒரு பெரிய சேனையாய் மாறத்தக்கதாக அங்கே தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் பேசி அங்கே ஒரு ஆரோக்கியமான ஒரு மனுஷனாக ஆரோக்கியமான காரியங்களுக்குள்ளாக நடத்தப்படத்தக்கதாய் அங்கே செயற்படுத்தினது போல நாங்களும் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் பேசுவோம். எங்கெல்லாம் எங்களுடைய நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எந்த நிலையிலே ஒரு உலர்ந்து போன நிலைமை, ஒரு 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 அனல் இல்லாதபடிக்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குமா இருந்தால் ஆண்டவருக்குள்ளாய் பேசுவோம். ஆண்டவரே, ஒரு அனல் இல்லாதபடி உலர்ந்து போய் என்னுடைய நிலை இருக்கிறது, இது மீண்டும் உயிர்ப்பிக்கப்படணும். கர்த்தர் அந்த உயிர்ப்பித்தலை தருவார். ஒரு ஜெப வாழ்க்கை, எங்களுடைய ஜெப நேரங்கள் சில வேளைகளில் உலர்ந்து போன நிலைமைகள், வேத தியானங்கள் உலர்ந்து போன நிலைமைகள், அல்லது ஏதாவது ஊழியம் செய்கிற காரியங்கள் உலர்ந்து போய் கொண்டிருக்கிறதா? கர்த்தருக்குள் ஆண்டவரே, இந்த ஊழியம் நான் செய்த ஊழியம் அல்லது நான் எனக்குள்ளா இருக்கிற அந்த காரியத்திலே நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று இருக்கிற அந்த விருப்பம் இன்னும் பெருக வேண்டும், ஜெப நேரத்தில் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்ற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பேச்சு எங்களுக்குள்ளாக வரட்டும். கர்த்தர் நிச்சயமாக
அந்த அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பேசும் பொழுது ஆண்டவர் எங்களை ஆரோக்கியப்படுத்த ஒரு ஆரோக்கியமான நிலைகளுக்குள்ளே கொண்டு வருவார். அப்படியே ஒரு உலர்ந்து போன நிலையில வைத்திருக்க மாட்டார், அல்லது ஒரு அனல் இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எசேக்கியேல் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக ஒரு நம்பிக்கையற்று எல்லாமே அவர்கள் அதில் சொல்லப்பட்டது போல எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு உலர்ந்து போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று இப்படியான நிலைகளில் இருந்த அந்த ஜனங்களை எப்படி கர்த்தர் அங்கே மீண்டுமாக உயிர்ப்பித்தது போல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளிலும் எங்கெல்லாம் ஒரு உலர்ந்த நிலைமை, ஒரு ஆரோக்கியம் இல்லாத காரியங்கள் இருக்கிறதோ, கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் பேசுவோம். எசேக்கியேல் பேசினார். எப்படி உலர்ந்து போய் எலும்புகள் எப்படியெல்லாம் ஒவ்வொன்று சதை நரம்பு எல்லாம் இப்படியெல்லாம் திக்கு திக்கா இருந்தது போல நிலவரங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கலாம். வேதத்தை கனநாள் படித்து வேதம் எங்கே இருக்குது என்று கூட தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் மீண்டும் நாங்கள் ஆண்டவரே நான் வேதம் தியானிக்க வேண்டும், வேதத்தை நான் தியானிக்க வேண்டும், நான் ஜெபிக்க வேண்டும், எனக்குள்ளே ஒரு ஜெப ஆவியை ஊற்ற வேண்டும், நான் வாயை திறந்து துதிக்க வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியமாக வேண்டும், ஆரோக்கிய நிலைகளுக்குள்ளே வர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னுமாக ஒரு சகோதர சிநேகங்கள், இதெல்லாம் பல ஆவிக்குரிய ஆரோக்கியங்கள் பட வேண்டிய பல காரியங்கள் இருக்கும். அதிலே நாங்கள் சில வேளைகளே முந்தி நாங்கள் நல்லபடியாக இருந்திருப்போம், இப்போ குறைவுபட்டு இருப்போம். மீண்டும் ஒரு ஆரோக்கியத்துக்குள்ளே வருவோம். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் பாருங்கள், எங்களுடைய பேசுகிற காரியம் எப்படி ஒரு ஆரோக்கியமான நிலைக்குள்ளே கொண்டு வரும் தேவனுடைய பிள்ளைகளே. இதை நீங்கள் வீட்டிடம் போய் தியானித்து பாருங்கள். எசேக்கியேல் பேசி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நிலைகள் அப்படி இருந்தது, ஆனால் மீண்டுமாக அவர்களை உயிர்ப்பித்தது போல கர்த்தர் நிச்சயமாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளையும் உயிர்ப்பிப்பார், ஆரோக்கியமாக்குவார். நாங்கள் பேசுவோம். ஆண்டவர் அந்த விருப்பத்தை, வாஞ்சியை, நேரத்தை, காலத்தை எங்களுக்குள்ளாக கிரிய செய்து எங்களை ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நடத்துவார். ஆமென். சர்ற பிரகாரமாகவும் நாங்கள் எங்களுடைய சர்றத்தில் எங்கெல்லாம் இயலாமைகள், வேதனைகள், வியாதிகள், குணப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கிறதோ பேசுவோம். அந்த இடங்களை அந்த இடங்களிலே இப்படி இருக்காண்டவரே, எனக்கு அதிலே ஒரு சுகம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும் என்று சொல்லி உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு சுகம் தாங்க என்று சொல்லி நாங்கள் பேசும் பொழுது கர்த்தர் சுகம் தருவார். ஆமென். அப்போஸ்தலர் 3 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 3 முதலாவதிலிருந்து ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவன் அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமென், ஆமென். இந்த விடயம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதி. எப்படியாக பேதுருவும் யோவானும் அந்த ஜெப நேரத்திலே ஜெப ஆலயத்துக்காக கடந்து வந்த பொழுது
அங்கே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை அங்கே கண்டு, அதாவது அங்கே அந்த ஆலயத்திலே கொண்டு வந்து வைப்பார்கள். வைத்த பொழுது அவர் எப்படி பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அங்கே இந்த தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் ஜோவானையும் கண்டு அந்த சப்பானியாய், அதாவது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த அந்த மனுஷன் பிச்சை கேட்டான். அப்பொழுது எப்படி அந்த ஆரோக்கியம் இல்லாத மனுஷன், ஆரோக்கிய குறைவு இல்லாமல் இருந்த மனுஷனுக்கு எப்படியாக கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருக்குள்ளாக பேசினார். ஆமென். என்னென்று பேசினார்கள் பாருங்கள். பேதுருவும் ஜோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்தது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் எங்களுடைய சரீரத்திலும் அந்த தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த அந்த மனுஷன், ஆரோக்கியம் இல்லாமல் இருந்த மனுஷன் அங்கே ஆரோக்கியப்படுவதற்கு எப்படியாக இந்த பேதுருவும் ஜோவானும் இயேசுவினுடைய நாமத்தை சொல்லி, ஆமென், நீ சுகமடைவாயாக, நீ எழுந்து நட என்று சொல்லி அவங்க பேசினாங்க. ஆமென். பேசின பொழுது தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் சில வேளைகளே இதெல்லாம் என்ன சரிய நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளில் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்று யோசிக்கக்கூடாது. நாங்கள் பேசுவோம், ஆண்டவர் கிரியை செய்வார். இந்த ஆரோக்கியத்தின் ஆண்டிலே எங்களுடைய வாயின் வார்த்தைகள் தேவனை சார்ந்து தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் பேசும் பொழுது எங்களுடைய சரீரத்தில் கூட அவர் சுகத்தை உண்டாக்குவார். என்றால் மரித்த லாசரு 4 நாட்களுக்கு பிற்பாடே உயிரோடு எழும்ப பண்ணின தேவன். ஆமென். இதை விசுவாசித்து நாங்கள் பேச வேண்டும். ஆமென். ஆண்டவராலே முடியாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரால முடியாது. அதனால் சொல்றார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி கேட்கிறார். அவ தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய பிள்ளைகளோ எங்களுடைய குடும்பத்திலோ கணவனுக்கோ மனைவிக்கோ தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் பேசுவோம். சரீரத்தில் எங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் சுகமடையாது நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் அவருடைய வல்லமை எங்களுக்குள்ளே வெளிப்படும். அவர் அற்புத தேவன். பாருங்கள், பிறவியிலே சப்பானியா இருந்த மனுஷன் ஆரோக்கியம் அடைந்தான். மரித்த லாசர் 4 நாட்களுக்கு பிற்பாடு உயிரோடு எழுப்பினார். 18 வருடமாய் நிமிர முடியாத கூனியை சொஸ்தமாக்கினார். இப்படி எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் செய்தார். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பேசுவோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அவிவிசுவாசமான சுய புத்தியிலே சாய்ந்து சுய நீதியிலே இப்படியும் இருக்கு, இப்படியெல்லாம் வைத்தியர் சொல்லுவார்கள். ஆனால் சத்தியம் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். நாங்கள் எதை குறித்து பேசுவோம்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதன் எதிலே நாங்கள் பிரியப்படுகிறோமோ அதனுடைய கனியத்தை நாங்கள் புசிப்போம். அல்லேலூயா. வேதத்திலே தாவீது ஒரு கட்டத்திலே தன்னுடைய சொந்த மகனாலேயே துரத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது பலர் அவனுக்கு எதிராக பேசுகிறார்கள். இவனை தப்புவிப்பார் ஒருவர், சங்கீதம் 3 இருக்கிறது. இவனுக்கு நீ ரட்சிப்பில்லை, இப்படியெல்லாம் பல அவனுக்கு விரோதமாக அவன் உடைந்து போய்த்தான் வருகிறான். சொந்த மகனாலே துரத்தப்பட்டு வந்து கொண்டிருந்த பொழுது இப்படியாக பேச்சுக்கள் சொல்லப்படுகிறது. அப்பொழுது அங்கே தாவீது சொல்லுகிறார், அவர் என் மகிமையும் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார் என்று சொல். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே நாங்கள் பேச வேண்டும். எங்களுக்கு பலர் அவதூறாய் பேசலாம், தீமையாய் பேசலாம், எங்களை குறித்து தவறாக பலரோடு சேர்ந்து பேசலாம். கர்த்தர் சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். பேசுவோம் கர்த்தருடைய வார்த்தை. அவங்களோட போய் சண்டை பிடித்து பிரயோசனம் இல்லை. இன்னும் ஆரோக்கிய குறைவு, சமாதான குறைவு தான் எங்களுக்கு வரப்போகிறது. இன்னும் கோபங்களும் வாதங்களும் தான் வரப்போகிறது.
நாங்க பேசுவோம், ஆண்டவரே சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர். ஆமேன். அப்படி பேசுவோம். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றால் எங்களிலே ஒரு தவறு இல்லை, எங்களிலே ஒரு பிழை இல்லாமல் இருக்கும் பொழுது பலர் பல விதங்களிலே கேலியாகவும் பரியாசமாகவும் பேசும் பொழுது எங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை அதிலே நாங்கள் உடைந்து போகாமல் ஆண்டவருக்குள்ளே இப்படி பேசும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் நிச்சயமாய் எங்களை நிரப்பும். அல்லேலூயா. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சர்வப்பிரகாரமான காரியங்களும் எங்கெல்லாம் ஒரு ஆரோக்கிய குறைவு என்று சொல்லத்தக்கதாக, அது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையிலும் நாங்கள் ஒரு ஐக்கியங்கள் இல்லாமல் இருந்தால் அதிலேயும் ஒரு ஆரோக்கியம் இல்லை. ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது, ஒரு வெற்றிடம் இருக்கிறது, ஒரு வறுமை இருக்கிறது. ஆமேன். பிரின்ஸ் இருக்கிறபடியா சொல்லுவோம், என்ன வருவான் பிரிஞ்சிருக்கிற ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லைன்னு சொல்லி பேசுங்க. என்ன நீங்க ஜெபிப்பீங்க, ஜெபிக்கிற மகன். அதனாலே நான் என்ன சொல்றேன்றால், பேசுவோம். ஆண்டவர் செய்வார். கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் அவருக்கு அது பிரியமா இருக்கிறபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதனால தான் நான் சொன்னேன், தவறான காரியங்களுக்கு பிழையான காரியங்களுக்கெல்லாம் அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி எல்லாம் செய்யணும், அப்படி பேசுறது கர்த்தருக்கு தெரியும் எங்களுடைய பேச்சுக்கள். அதனால எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன ஆரோக்கிய குறைவு என்பதை நாங்கள் அறிவோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்ன சர்வப்பிரகாரமான ஆரோக்கிய குறைவு இருக்கிறது, பூமிக்குரிய எங்களுடைய படிப்பில் கூட குறைவு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியங்கள் எங்களுடைய சர்வத்திலே சுகங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னத்திலே குறைவுகள் உலர்ந்து போய் ஒரு தொய்ந்த நிலைகளில் இருக்கிறதோ, நாங்களுடைய வார்த்தைகளை தேவனுக்குள்ளாய் பேசும். எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக இயேசப்பா, உமக்குள்ளா எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும், ஆரோக்கியம் அடையட்டும், இந்த ஆரோக்கியத்தின் ஆண்டிலே நீங்க சொல்லி இருக்கிறீங்கள் என்று சொல்லி பேசுவோம். நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன்னை குணமாக்கி உனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் பேசுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஆரோக்கியமான நிலைமைகள், ஆரோக்கியமான ஒரு வாழ்வை கட்டுவார். ஆமேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் பல காரியங்களை பேசுகிறார். கர்த்தரின் வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமேன். யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனாய் இருக்கிறார், யாருக்கு அஞ்சுவேன் பேசுகிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எழுந்திருப்போம். இந்த நாளில் நாங்கள் இன்றைக்கு 2வது வேத படிப்பாக இருந்தாலும் நாங்கள் இந்த தொடக்கத்திலேயே எங்களுடைய வார்த்தைகள் தாறுமாறான வார்த்தைகள் ஆக இருக்கக்கூடாது என்று நாங்கள் நீதிமொழிகளில் பார்த்தோம். ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் எங்களுடைய பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. ஆமேன். மாறுபாடான தாறுமாறாக இந்த உலகம் பேசுகிறது போல அல்லது உலகத்துக்கேற்ற விதமாய், நான் வார்த்தைகள் பேச்சு வழக்குகளை குறித்து சொல்லவில்லை. பேச்சு வழக்கு முறைகள் அது வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு பேச்சு நடைகள் இருக்கும். அதை குறித்து நான் சொல்லவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய பேச்சுக்கள் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். எங்களுடைய சூழ்நிலைகளிலே கர்த்தர், இந்த ஆரோக்கியங்களிலே எங்கெல்லாம் ஒரு ஆரோக்கிய குறைவென்று தேவ பிள்ளைகளே நீங்கள் நிதானிக்கிறீர்களோ அந்த இடத்திலே, ஆண்டவரே இவைகளில் எல்லாம் ஒரு ஆரோக்கியமான நிலைமைகள் வரட்டும், குடும்பத்திலே நல்ல ஒரு ஐக்கியம் வரட்டும், ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்குள்ளே நல்ல ஒரு சுகங்கள், ஆரோக்கியங்கள், அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் நல்லதாய் கட்டப்படட்டும் என்று பேசுவோம். கர்த்தரால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி பேசுவோம். ஆண்டவரே உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பேசுவோம்.